Hi all, welcome to my flower making class and I am Punitha Sundar. So இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோட்டஸ் யூஸ் பண்ணி இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க மல்லி கிளிப் அண்ட் முல்லை ஹேர் கிளிப்பும் பார்க்க போகிறோம். இதில் நான் மல்லிக்கு கிளிப் வச்சுருக்கேன் அண்ட் முல்லைக்கு அலிகேட்டர் கிளிப் வச்சுருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மல்லி கிளிப் பண்ணுறதுக்காக நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் உங்களுக்கு அழகாக வரணும். இப்போ காம்பஸ் இல்லாதவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக பேங்கிள் யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 2.8 சைஸ் பேங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த செகண்ட் வந்து 2.4 சைஸ் அண்ட் தேர்ட் வந்து 2.2 சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 8 சென்டிமீட்டர், 6.5 சென்டிமீட்டர் அண்ட் 4.5 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஒரு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கிள் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக சர்க்கிள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் 2 சர்க்கிள் தான் நம்ம லோட்டஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 6.5 அண்ட் 4.5 லோட்டஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லோட்டஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டில் நம்ம வந்து 6.5 சென்டிமீட்டர் ஒரு லைன் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் 4.5 சென்டிமீட்டர் இதுவும் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க சர்க்கிள். ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இதுக்கு வந்து 4.5 சென்டிமீட்டர் 4 லேயர்ஸ் வேணும் அண்ட் 6.5 சென்டிமீட்டர் வந்து 3 லேயர்ஸ் வேண்டும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கட்டிங்கில் நல்லா ஃபெமிலியராக இருந்திங்கன்னா அப்படியே மொத்தமாக வச்சு கூட கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் பிகினர்ஸ் சிங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சென்டராக பிடிச்சி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம லோட்டஸ்க்கான பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே இந்த மாதிரி பெட்டல் இருக்கு இல்லையா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 கட்ஸ் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு தென் இந்த மாதிரி 2 கட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் 1 பை 1 நம்ம இந்த மாதிரி ஒரு பெண்டாக நம்ம வந்து கட் பண்ணணும். அதாவது அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் பிளண்ட் ஷேப்பாக இருக்கணும். ஒரு கர்வ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். ஸோ இதில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, ஒரு பிளண்ட் ஷேப்பு. யூ கட், கரெக்ட், தட் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ். யூ கட் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி யூ கட் மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு 4 பீசஸ் தேவை. ஸோ எல்லாமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ வந்து அந்த லோட்டஸ் அந்த வெளியில் இருக்கிற பெட்டல்ஸ் அது வந்து இந்த மாதிரி 4 சைட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாரி, இதில் 2 சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு அண்டு இந்த மாதிரி ஒரே கட் தான். இப்போ 4 சைடு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க இல்லையா, தென் சென்டரில் மட்டும் ஒரு கட். ஸோ இதில் வந்து ஷார்ப்பாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஷார்ப்பாக நீங்கள் வச்சு கட் பண்ணிங்கன்னா அந்த லோட்டஸ் ஷேப் வந்துடும். ஓகே, ஸோ லோட்டஸ் ஷேப் ரெடி. இப்போது நம்ம இது எப்படி அயர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு போலன்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே நான் வந்து 1 mm ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதில் எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நான் பாதி எடுத்துக்கிறேன். அதில் பாதி வந்து 15 சென்டிமீட்டர் அப்ராக்சிமேட்டாக, நாட் அப்ராக்சிமேட், அக்யூரேட்டாகவே 15 சென்டிமீட்டர் தான் வருது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ளூ கன் இருக்கணும். B7000லேயும் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் மெஸ்ஸி ஆகும். உங்களுக்கு கை அது கொஞ்சம் பிச்சுன்னு சம்வாட் மெஸ்ஸி ஆகும். எனக்கு அது செட் ஆகலை. இஃப் யூ ஆர் ஓகே வித் B1000 யூ கேன் கோ வித் B1000. அப்படி இல்லைனா க்ளூ கன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அயர்ன் பாக்ஸ் ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இதை ஹீட் பண்ணி அந்த ஷேப்க்கு வர வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டு வரும். தென் உங்கள் கையிலேயே இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 4 பெட்டல்ஸும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 4 பெட்டல்ஸை கையிலேயே நீங்கள் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் அகெயின் இப்போ வந்து அந்த பெரிய பெட்டல் வெளியில் லோட்டஸ்க்கான பெரிய பெட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து அதே மாதிரி நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு அது எப்படின்னா இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கையில் தட்டையாக வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த ஷேப்பே போதும் நம்மளுக்கு, ரொம்ப ஷ்ரிங்க் ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 3 பெட்டல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டையாக நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து போலன்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். போலன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடு வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணதுக்கப்புறம் டிப்பில் வந்து க்ளூ கன்னை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ டிப்பில் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடும் கொஞ்சம் க்ளூ கன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த போலன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாது. அதனால் கொஞ்சம் க்ளூ கன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 to 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இட்ஸ் இனஃப். தென் நம்ம வந்து இப்போ அந்த போலன்ஸை வந்து அயர்ன் பண்ண போகிறோம். ஸோ அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் பிளண்ட்டாக இருந்த ஷேப் கொஞ்சம் அப்படியே அந்த உள்ளே இருக்கிற மக்கர் அந்த மாதிரி கிடைக்கும். இதோ அயர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அது ப்ளாசமாக காமிக்கும். ஸோ போலன்ஸ் ரெடி. இப்போது இந்த லோட்டஸ் நடுவில் அதை ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உள்ளே இருக்கிற பெட்டல்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சென்டராக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெட்டலாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பெட்டல்ஸும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு சென்டராக போலன்ஸும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் சென்டராக போலன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் மோரோவர் என்னோடய கிளாஸஸ் நான் இனிமேல் நிறைய போட போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி சென்டர் பார்ட்டில் அந்த பிக் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த ஸ்மால் பெட்டல் இதில் அட்டாச் பண்ணுறங்க. ஸோ லோட்டஸ் நமக்கு ரெடி. ஸோ உங்களுக்கு இன்னும் பெரிய சைஸ் வேணும் அப்படி நீங்கள் இந்த லோட்டஸ் வந்து இன்னும் பெரிய சைஸ் வேணும்னா, இப்போ இதில் வந்து நம்ம 6.5 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம். நீங்கள் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அந்த மாதிரி பெருசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைஸை மட்டும் சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி லோட்டஸ் வந்துடும். ஸோ இப்போது இந்த கிளிப் வந்து எதில் மேக் பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி வேக் ஷீட்னு உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வேக் ஷீட் இஸ் அவைலபிள். ஸோ அந்த வேக் ஷீட்டை வந்து வாங்கிக்கோங்க. அதில் வந்து நான் 2 ஷீட் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும்னு. இது நார்மல் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்கும். அந்த ஷீட் வந்து உங்களுக்கு 2 நான் எடுத்திருக்கேன். ஸோ க்ளூ கன்னை அப்ளை பண்ணி இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஃபேப்ரிக்கை நான் இது மேலே ப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போது வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம ப்ளேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இது எந்த அளவுக்கு வருதுன்னு இப்போ நான் மல்லி பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து 3 லேயர்ஸ் மல்லி பண்ணுறேன், கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 8 சென்டிமீட்டர் நான் எடுத்தது வந்து நீங்கள் 7 சென்டிமீட்டராக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 லேயர்ஸ் வரும். இதில் வந்து 3 லேயர்ஸ் நான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மல்லி வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும், எல்லா லேயரும். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணுங்கள். அந்த மல்லி அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் வெளியில் தெரியணும். இந்த ஷீட் வந்து மறைஞ்சிடணும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் எப்படி ஸ்டிக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 2 பூக்கு நடுவில் இப்போ வந்து செகண்ட் லேயர் நீங்கள் ஸ்டிக் பண்ணி எடுக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மல்லி இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் லேயர் மல்லி, அந்த மல்லி லேயரில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணணும். இப்போ நான் அப்ளை பண்ணுவேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த மல்லி லைட்டாக கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஒரு பூவும் ஒன்றுத்துக்கு ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு அது வந்து தனியாக பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக எல்லாமே 2 பூக்கு நடுவில் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஒன் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் ஸ்டிக் பண்ணணும். தேர்ட் லேயர் இதே மாதிரி தான். இதில் வந்து 2 பூக்கு நடுவில் வராது. இது வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு 3 பூக்கு நடுவில் அந்த மாதிரி வரும். ஸோ ரேண்டமாக நீங்கள் அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கிட்டு வந்துடலாம்.
ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் மேலேயே நீங்கள் இது கொஞ்சம் ஸ்டிக் பண்ணிட்டு கீழேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தேர்ட் லேயரையும் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் லேயரையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தேர்ட் லேயரும் இப்போ நீங்கள் உங்களுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 லேயர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சிலர் வந்து பிளாசம் வெளியில் வரணும்னு ஆசைப்படுவாங்க, இல்லைனா உள்ளே இருக்கிறதும் நம்ம நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் வெளியில் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சம்வாட் இந்த ஃபோம் ஷீட்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் வந்து பிட்ஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் லோட்டஸ் வந்து கொஞ்சம் ஹைட் கொடுக்கும். ஸோ வெளியில் வரும். ஸோ மல்லி அண்ட் முல்லை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மல்லிக்கான மெத்தட் வேறு, முல்லைக்கான மெத்தட் வேறு. முல்லை வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டாகவே கிடைக்கும், மல்லி வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மல்லி ஹேர் கிளிப் ரெடி. இப்போ கிளிப் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ கிளிப் வந்து இந்த மாதிரி B1000 க்ளூ யூஸ் பண்ணி, கண்டிப்பாக இந்த கிளிப் ஸ்டிக் பண்ணுறதுக்கு B1000 க்ளூ தான் யூஸ் பண்ணணும். க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிட் ஆஃப் அந்த வேக் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்கில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஸ்டிக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த உள்ள ஒரு கிளிப் வரும் இல்லையா, அது வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஜாஸ்மின் லோட்டஸ் ப்ளூம்டு கிளிப் ரெடி. ஸோ நம்ம லோட்டஸ் யூஸ் பண்ணி ஜாஸ்மின் கிளிப்பும் பண்ணிட்டோம். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து முல்லை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முல்லைக்கு வந்து நான் 7 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் பேக் ஷீட்டில் வந்து 7 சென்டிமீட்டருக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி டபுள் லேயர் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா பேக் ஷீட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, தின்னாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டபுளாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து முல்லை வந்து இதே மாதிரி நான் எப்படி நம்ம மல்லி ஸ்டிக் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டிக் பண்ணணும். ஆனால் இது வந்து உங்களுக்கு எம்போஸ்டாக வராது, அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். மல்லி வந்து உங்களுக்கு எம்போஸ்டாக வரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் லேயர் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 7 சென்டிமீட்டர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுக்குமே நம்ம வந்து 3 லேயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா முல்லை வந்து மல்லியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸ் இல்லையா. ஸோ அதனால் இதுக்கு 7 சென்டிமீட்டருக்குமே நம்ம வந்து 3 லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லேயர் இந்த மாதிரி சென்டராக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அகெயின் தேர்ட் லேயரும் நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் லேயர் ஸ்டிக் பண்ணியாச்சு. நவ் தேர்ட் லேயர். ஸோ தேர்ட் லேயர் ஸ்டிக் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்டெம்மை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம தேர்ட் லேயரும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து இது ஸ்ட்ரிங்காக கட்டும்போது ஒரு முழம் கட்டுவீங்க. அதே இந்த மாதிரி கிளிப்ஸ் பண்ணும்போது அந்த ஒரு முழத்துக்கான பூ வந்து இந்த கிளிப்லேயே உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ சென்டராக இப்போ வந்து லோட்டஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ரேண்டமாக நம்ம வந்து க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லோட்டஸை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெடி. அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் டச்சப் வந்து அங்கங்கே ஏதாவது கேப் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் கேப் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு மெத்தட் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டெம்மை வந்து முனையில் கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ 2 பக்கமும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கேப் வந்து தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து செப்ரேட்டாக நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முல்லை ஃப்ளவரும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு வந்து நான் அலிகேட்டர் கிளிப் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் அலிகேட்டர் கிளிப் மேலே B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு 15 மினிட்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடும். தட்ஸ் ஆல். நம்ம வந்து கிளிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முல்லை ஃப்ளவர் ஹேர் கிளிப்பும் ரெடி. லோட்டஸ் முல்லை ஃப்ளவர் ஹேர் கிளிப். ஸோ இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம தலையில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 2 டைப் ஆஃப் கிளிப்ஸும் பார்த்துட்டோம். அண்ட் முல்லை அண்ட் மல்லி ஹேர் பேண்டும் பார்த்துட்டோம் வித் லோட்டஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங் மை கிளாஸ். தேங்க்யூ.